ஹலோ குட் மார்னிங் டு ஆல். டுடே சிறகடி காசு ரிவ்யூவை பற்றி பார்ப்போம். கோர்ட்டில் வந்து ரொம்ப கிளவராக ப்ளே பண்ணுறாங்க ரோஹிணி. ப்ளே பண்ணி கடைசியில் எல்லாமே மனோஜுக்கு தெரியும், மனோஜும் நானும் தான் சேர்ந்து மறைச்சோன்ற மாதிரி பிளேட்டே திருப்பிடுறாங்க. விஜயா கோவப்பட்டு கோர்ட்டில் கத்தவும் அது கேஸை வந்து டேட் மாற்றி வச்சிடுறாங்க. அதோட எல்லோரும் வீட்டுக்கு வந்து மனோஜ் மேலே எல்லோரும் கோவப்படுறாங்க. மனோஜ் சத்தியமாக எனக்கு தெரியாதுமா, அவள் பொய் சொல்கிறான்னு சொல்லவும் எல்லாருமே ரோஹிணி செய்கிறது தான் தப்பு, ரோஹிணி ஏதோ பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும் ரோஹிணி வாயிலேருந்து உண்மையை வரைக்கும் மனோஜை வச்சு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படியும் தெளிவாக மனோஜை வந்து ரொம்ப குழப்புறா ரோஹிணி. இது வந்து ரொம்ப தப்பான எடுத்துக்காட்டு மாதிரி தெரியுது சொசைட்டிக்கு டைரக்டர் வச்சுருக்குது. அதுக்கடுத்து அந்த சிந்தாமணியோட பூ ஆர்டர் வந்து மீனா கிடச்சிருது. ஏன்னா அதுக்கு காரணம் சிந்தாமணியோட பொண்ணு வந்து மீனா தான் இவங்க நம்ம அம்மாவோட காம்படிட்டர் போல இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க அம்மாவையே பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீ செய்கிற பாவம் என்னை வந்து சேரும், நீ தான் எல்லாம் வச்சுருக்கல, எதுக்கு அவங்களோட போய் காம்படிஷன் பண்ணுறான்னு சொல்லவும் அப்புறம் ஃபஸ்ட்டு சிந்தாமணி மாட்டேன்னுவாங்க. அப்புறம் பொண்ணுக்காக சரி நான் போகலைன்னு சொன்னாவும் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து மீனாவுக்கு கிடச்சிருது. அந்த ஹாப்பியில் வந்து முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதி வாழ்க்கையில் திருப்பி பிரச்சனை ஏற்படுது. ஸ்ருதி அழுதுகிட்டே வர்றாங்க. மீனா என்னன்னு கேட்கவும் இந்த மாதிரி அந்த போஸ்ட்டை ரவியோட ஓனராக இருக்க அந்த லேடி வந்து அந்த பொண்ணு போட்ட போஸ்ட்டை எடுத்து காமிக்கிறாங்க. அதில் வந்து ரவி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேர் பிக்சரையும் சென்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. அதை பார்த்து முத்துவே ஆச்சரியப்பட்டு வீட்டில் படித்து காமிக்கிறாரு. அப்புறம் அண்ணாமலையும் கோவப்படுறாரு, இது தப்பே, இது ஏன் இப்படி பண்ணுது அந்த பொண்ணுன்னு சொல்லவும் இப்போ ஸ்ருதி வேகமாக கோவமாக அவ்வளோ ரவி வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ரெஸ்டாரண்ட் போன இடத்துல ரவியும் அப்போ தான் ரீச் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணு வந்து கேக் வெட்டுறதுக்கு ரெடியாக ஹாப்பியான மனநிலையில் கேக் வெட்ட ரெடியாவாங்க. அப்போ ரவிட்ட அந்த போஸ்ட்டை காமிக்கவும் இது தப்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்க போகிறாங்க. அதுக்கு இடையில ஸ்ருதி வந்து அந்த கேக் எடுத்து முகத்துலேயே அடிச்சிடுறாங்க அந்த பொண்ணு மேலே. அடிச்சுட்டு நீ பண்ணுறது தப்பாக தெரியலையான்னு அப்புறம் ரவியும் கேட்குறாரு, இந்த மாதிரி போஸ்ட் போடுறதெல்லாம் தப்பாக தெரியலையா, நான் ஆல்ரெடி மேரிட்னு உங்களுக்கு தெரியாதா, உங்கள் ஃபன்னுக்கு ஒரு அளவே இல்லையான்னு சொல்லி அப்பயும் ரவி வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு இல்லை, நான் உங்களை உண்மையிலே லவ் பண்ணுறேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் ஷாக் ஆகிடுறாரு ரவி. நீங்கள் முட்டாள்தனம் பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்பு, எனக்கு ஆல்ரெடி மேரிட் ஆகிருக்கு. ஸ்ருதிக்கு நான் இங்கே வேலை பார்க்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் செய்கிறது தான் தப்பாக தெரியுது அப்படின்னா, இல்லை நான் வந்து உண்மையிலே உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லவும் ஸ்ருதி அடிக்க ஓங்கவும் உடனே ஸ்ருதிகிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து ரவியை லவ் பண்ணுறேன், ஆனால் என்ன ரவி லவ் பண்ணணும்னு நான் எப்பயுமே கம்பல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறாங்க. அதுக்கு மீனாவும் முத்துவும் ஸ்ருதியை துரத்தி வரும்போது ரெஸ்டாரண்ட் வாசலில் பார்த்துட்டு அதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட்டில் ஸ்ருதியும் கோவப்பட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. ரவி துரத்தி வராரு. அவர் ரவியை பிடிச்சி முத்து கேட்குறாரு, என்னதான்டா பிரச்சனை அப்படின்னா ரவி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இது தப்புன்னு சொல்லி மீனாவும் முத்தும் ரொம்ப இது பண்ணுறாங்க. எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப்